ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனீஸ் சமையல். இன்றைக்கி நம்ம டீ கடைகளில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஸ்வீட் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உன்னியப்பம்னு சொல்லுவாங்க. இதில் நல்லா பழுத்த வாழைப்பழம், கோதுமை மாவெல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க. இதை நம்ம வீட்டிலையே ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். இனிப்பு போண்டா பண்ணுறதுக்காக நான் நல்ல பழுத்த பூவன் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நேந்திர வாழைப்பழத்தை தவிர வேறு எல்லா வாழைப்பழமும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எல்லா வாழைப்பழத்துலேயும் தோலை எடுத்துகிட்டு நம்ம அதை நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். நான் 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த வாழைப்பழத்தோட இனிப்பு பொறுத்து 5 முதல் 7 வாழைப்பழம் வரை எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அடுத்து நம்ம இதுக்கு தேவையான இனிப்பு ரெடி பண்ணிடலாம். 3 கப் கோதுமை மாவுக்கு நான் 1,4 கப் பொடித்த வெல்லம் எடுத்திருக்கேன். வாழைப்பழத்தோட இனிப்பை பொறுத்து நம்ம சேர்க்குற இனிப்பும் மாறுபடும். ரொம்ப இனிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சில வாழைப்பழம் இனிப்பு கம்மியாக இருக்கும், அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இதில் இருக்க தூசிகள் போகணும், அதுக்காக தான் கரைச்சி எடுத்துக்கணும். இதே உங்கள்கிட்ட தூசி இல்லாத வெல்லம் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நான் 3 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்தா நல்ல கேக் மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். கூடவே 5 ஏலக்காய் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்து நம்ம ஆற வச்ச வெள்ளை சிரப்பை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் சேர்க்குற பழத்தோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பூவன் வாழைப்பழம் சேர்த்துருந்தேன், அதோட மனம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீதி இருக்க வெள்ளை சிரப்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்ல போண்டா மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். வெல்லம் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை விட தண்ணி பதமாக இருந்தால் நம்ம போண்டா பண்ணும்போது எண்ணெய் அதிகமாக குடிக்கும். அதனால் தண்ணியும் ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க. இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இதை மூடி போட்டு 30 நிமிடம் முதல் 1 மணி நேரம் வரை ஊற வைக்கலாம். அதை ஊற வைக்கும்போது அந்த பழத்தோட மனம் மாவில் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி அதை நல்லா ஊறி வரும். அதுக்காக தான் நம்ம ஊற வைக்கிறோம். இப்போ நான் 1 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்திருக்கேன். பாருங்கள், மாவு நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து அதை நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை ரொம்ப சூடாக வச்சுக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோட உட்புறத்துலலாம் நல்லா ஈவனாக கிடைக்கும் நமக்கு. அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா ஈவனாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. கையில் தான் மாவு எடுத்து விடணும்னு இல்லை, நம்ம கரண்டியில் கூட எடுத்து விட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போ லோ ஃப்ளேம்லேயே இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ தான் உள்பகுதியிலலாம் நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு. இப்போ இது நல்ல கலரெல்லாம் மாறி ரெடியாகி இருக்கு பாருங்கள். இந்த டைம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் அந்த வாழைப்பழத்தோட மனமும் இனிப்பும் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பண்ணுறதுக்கும் ரொம்ப டைம் ஆகாது. இதை நம்ம சுலபமாக பண்ணிடலாம். இப்போ மீதி இருக்க மாவையும் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான போண்டா ரெடியாகி இருக்குது. இதோட உட்புறம் நல்ல கேக் மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். இல்லைனா நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கேக் மாதிரியே இருக்கும். பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் டீ கடைகளில் அதிகமாக இருக்கும்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம வீட்லேயும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சைனீஸ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.